கிராம பகுதியை சார்ந்திருக்கின்றவர்களுக்கும் இது போன்ற டெக்னாலஜி சார்ந்த அறிவை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகளே நம்முடைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. லேப்டாப் பற்றி எல்லாரும் பேசும்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 2019 2.25 லட்சம் லேப்டாப்பை கொடுக்க முடியாமல் தான் அங்கே போனாங்க. அதுக்கு பல காரணங்களையும் அவங்க சொன்னாங்க, ப்ராக்டிக்கலாகவும் நிறையா பேசினாங்க. இங்கே பேசிய நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் முனுசாமி அவர்கள் சொல்லும்போது கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து இப்போ அந்த லேப்டாப் சார்ந்து பல்வேறு கருத்து ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கு எங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 520 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 8209 ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லா இடத்துலையும் நாங்கள் ஹைடெக் லேப் நம்ம முழுமையாக கொண்டு வந்துட்டோம். இது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 22,931 ஸ்கூல்ஸில் ஸ்மார்ட் போர்டை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ உலகத்தில் என்ன ட்ரெண்ட் வந்தாலும் அடுத்த நிமிஷம் எங்கள் பிள்ளைங்க அதை உடனடியாக பள்ளிக்கூடத்தில் பார்க்குற அளவுக்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். அந்த லேப்டாப் அப்படிங்கும்போது வெறும் லேப்டாப் மட்டும் கொடுத்தோமா, அதில் பெர்ப்ளெக்சிட்டி AI ப்ரோ அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் 1950 ரூபாய். அது கிட்டத்தட்ட 6 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் சேர்த்து கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு லேப்டாப் ஒரு ஸ்டூடெண்ட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் பிகம்ஸ் ஒரு ஆண்டர்பிரினர், ஒரு ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினராக ஆகிடலாம். அந்த அளவிற்கான ஒவ்வொன்றையும் பார்த்து தமிழ்நாட்டோடைய முதலமைச்சரும் அது சார்ந்திருக்கின்ற நம்முடைய ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராமை கண்காணிக்கக்கூடிய நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அதை பார்த்து தான் நாங்கள் அதை கொடுத்துருக்கோம். நாங்கள் தவிர அதை வேறு விதமாக எதுவும் இதை திருப்பிட வேண்டாம் என்பதை நான் கேட்டுக்கொள்ள நான் கடமைப்பட்டேன். அதே போன்று 7.5% சொல்லும்போது அண்ணன் ரொம்ப அழகாக சொன்னாங்க. 7.5% நாங்கள் மருத்துவம் சார்ந்தெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லும்போது அண்ணன் போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் நடத்துறதுக்கான பல நேரத்தில் இங்கேயே நம்ம ஹிந்து பேப்பர்லாம் நம்ம காமிச்சிருக்கிறோம். சரி, எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி அந்த மாணவ சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நல்லா கொண்டு வந்துட்டோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்தது பிறகு 7.5% மருத்துவத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது, தொழிற்கல்வி சார்ந்து இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி அது சட்டமாக இருந்தாலும் சரி, மீன் வளமாக இருந்தாலும் சரி, அக்ரியாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அது பொறுத்துக்கு நடக்க நம்ம கொண்டு போகணும் அப்படி தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ கொண்டு வரைக்கும் திட்டம் நல்ல திட்டம் அவங்க கொண்டு வந்துட்டாங்க, அதை நம்ம மூடி மறைச்சணும் இல்லாமல் அதை அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போகணும் தான் நம்முடைய அரசாங்கம் நினைக்கணும். அது மட்டும் இல்லை, அதற்கான கவுன்சிலிங்காக பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்தாங்கன்னா கூட அந்த பஸ்ஸு செலவையும் சேர்த்து நாங்கள் ஏற்றுக்கிறோம், அவங்களுக்கான ஹாஸ்டல் செலவையும் நாங்கள் சேர்த்து ஏற்றுக்கிறோம், அவங்களுக்கான கல்வி கட்டணம் முழுவதையும் இந்த அரசாங்கம் ஏற்றுக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்ததை பற்றி கூட நம்ம முனுசாமி என்ன பேசும்போது சொன்னாங்க, இதன் மூலமாக பல பேர் பல உயர்கல்வியில் ஏன் MM கூட சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அத்திப்பூத்த மாதிரி நம்ம அரசு பள்ளியை சார்ந்திருக்கிறவங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்தது பெரிய விஷயமாக இருந்தது. ஆனால் 2021 பிறகு மாடல் ஸ்கூலுங்கிற ஒரு கான்செப்ட் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய IIT-ஆக இருந்தாலும், IIM-ஆக இருந்தாலும், நிஃப்டாக இருந்தாலும், நிஃப்டமாக இருந்தாலும், லா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களுக்கு JEE-னா என்னன்னு தெரியாமல் இருந்த, கிளாட்னா என்னன்னு தெரியாமல் இருந்த பிள்ளைங்களுக்கும் அந்த அறிவை கொடுத்து கிட்டத்தட்ட இந்த 4.25 வருஷத்தில் அத்திப்பூத்தமாக 2-3 சொன்னாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2853 பிள்ளைங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் போய் படிக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்தோம். அதனால தான் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்பதை நாங்கள் நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை பேரவைத் தலைவருக்கு மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்.